ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 11th எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல் தி பிரசிடென்ட்ஸ் மென். ஸோ இது வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் இஷ்யூ. ஸோ ரீசெண்டாக வந்து கவர்னர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் வந்து 5 கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து எந்த மெத்தடில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஷின் மார்க் வந்து ரைஸ் ஆகுது. பிகாஸ் அந்த 5 மெம்பர்ஸுமே தே ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தி பார்ட்டி பாலிட்டிக்ஸ், தட் இஸ் பிஜேபியோட இந்த பாலிட்டிக்ஸில் அசோசியேட் ஆனவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பகத் சிங் கோஷியாரி அண்ட் தத்ரேயா, ஆரிஃப் முகமது கான் அண்ட் தமிழிசை சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் வந்து கவர்னர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தெரியும், தே ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பிஜேபி. ஸோ இங்கே கொஷின் மார்க் வருது. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ இருக்கும்போது அந்த டிபேட் பற்றி போனால் அவருடைய பேக்ரவுண்ட் அண்ட் இது வந்து இதுக்கான ப்ராப்பர் மெத்தட் என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்போ ஓவர் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், வேரியஸ் கமிட்டிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் படி அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் வந்து போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பிரசிடென்ட் ஹாஸ் அப்பாயிண்டட் அ பர்சன் அஸ் அ கவர்னர் பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல். ஸோ அவர் வந்து தன்னிச்சையாக வந்து முடிவு எடுக்கிறது. இதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த அட்வைஸ் படி தான் வந்து பிரசிடென்ட் வந்து முடிவெடுப்பார். வேறு பார்லிமெண்ட் மெத்தட்லையோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ எந்த ஒரு ஒப்பீனியனும் இதில் வந்து கொடுக்க முடியாது, ரைட்டா? ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது அதில் நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூ பற்றி டிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸில் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் லைக் ஹுக்கம் சிங் அண்ட் கிருஷ்ணசாமி ஐயர், இவங்க எல்லாமே என்னென்னா கவர்னரோடைய அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுக்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நமக்கு வேறு என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லைனா வந்து கமிட்டிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் முக்கியமானது வந்து நம்மளுடைய பிபி சிங்கால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2010 கேஸ். ஸோ இதை பொறுத்தவரை யூனியன் பவர் டு ரிமூவ் கவர்னர்ஸ் அப்படிங்கிறது லேண்ட்மார்க் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ். ஸோ அதில் தெளிவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட், டியூவல் ரோல் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஸ்டேட்டோடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு லிங்காக வந்து இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் வந்து இட் மஸ்ட் நாட் பி அன் எம்ப்ளாயி ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ஏஜென்ட் ஆஃப் பார்ட்டியாகவும் அவங்க வந்து இருக்கக்கூடாது, பார்ட்டியின் பவராகவும் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு கோட் பண்ணலாம். கமிட்டியை பொறுத்தவரை சர்க்காரியா கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்சோ வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ரிவ்யூ ஆன் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்த போல் பார்ட்டி பாலிட்டிக்ஸில் பெரிய லெவலில் வந்து ரோல் ப்ளே பண்ணவங்க வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தீஸ் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஒப்பீனியன் பேஸ்டு கேட்டாங்கன்னா இதை நம்ம வந்து கோட் பண்ணி நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஃபேஸிங் அப் டு ரியாலிட்டி. இஸ்ரோவோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஈவன் தோ இந்த லேண்டர் வந்து விக்ரம் வந்து ப்ராப்பராக வந்து சாஃப்ட் லேண்ட் ஆகலைனாலும் நம்ம வந்து இஸ்ரோவோடைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு பேசியிருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து 4 ரீசன் அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. சந்திராயன் 2 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவோட வெப்சைட்டில். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷன், வேர்ல்டுலேருந்து போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷன் தட் அட்டம்ப்டிங் டு லேண்ட் ஆன் சவுத் போல் ஆஃப் தி மூன். சவுத் போலில் ஒரு சாஃப்ட் லேண்டிங் ட்ரை பண்ணது தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, இந்தியாவோடைய ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெடிஷன் டு லேண்ட் ஆன் தி லூனார் சர்ஃபேஸ். நம்ம இதுவரை லேண்டர் யூஸ் பண்ணது கிடையாது. தேர்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் மிஷன், நம்ம ஓன் டெக்னாலஜி வச்சே வந்து அந்த லூனார் டெரைனை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஓன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் இது சக்சீட் பண்ணியிருந்தோம், சாஃப்ட் லேண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4th கண்ட்ரியாக வந்து இந்தியா ஆயிருக்கும் டு எவர் சாஃப்ட் லேண்ட் ஆன் தி மூன். ஸோ யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனாக்கு அப்புறம் நம்ம வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் இதோடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ். வேறு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, இதில் வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நம்ம வந்து அந்த ஆர்பிட்ரையும் போய் லான்ச் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சக்ஸஸ். ஸோ ஹெவியஸ்ட் அந்த லோட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய திறன் நமக்கு இருக்குதுன்னு நிரூபிச்சிருக்கோம். ஆல்சோ வந்து க்ரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜியும் மாஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிட்டரை பற்றி பேசியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இதில் 8 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 7 years வரை செயல்படும். கண்டிப்பாக வந்து ஒரு 90% வரை நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அதிக அளவில் நமக்கு வந்து இமேஜஸ் ஆஃப் லூனார் சர்ஃபேஸ் நமக்கு தரும். அண்ட் ஆல்சோ அதோடைய சர்ஃபேஸில் வாட்டர் இருக்கா இல்லையா அப்படின்றது ஆல்ரெடி சந்திராயன் 1 வந்து நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபர்தராக அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு
இந்த லேண்டிங் பொறுத்தவரை 3 லேண்டர் மிஷன்ஸ் வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி தான், 46% தான். ஸோ அப்படி இருக்கப்போ இஸ்ரோ வந்து ட்ரை பண்ணது வர நம்ம அதை வந்து அந்த சக்ஸஸை வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 1 year after நவ்ஜித் ஜோஹர் கேஸ். ஸோ இது வந்து GS2 மெக்கானிசம்ஸ் அண்ட் லாஸ் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த வல்னரபிள் செக்ஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டிசபிள்டு பீப்புள், அது இல்லாமல் இந்த செக்ஷுவல் மைனாரிட்டிஸும் வருவாங்க, ரைட்டா? இப்போ ஆர்டிக்கல் 377 வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னா, கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க திஸ் LGBT கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த ஆர்டிக்கல் 377 இருந்துச்சு. சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கிரிமினலைஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் செக்ஷன் 377 நடந்தாலும் அதோட ட்ரூ பெனிஃபிட்ஸ் போய் ரீச் ஆகிருக்கா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க். ஸோ அவங்களுக்குரிய ஈக்குவாலிட்டி எல்லா ஒரு பிளாட்ஃபார்ம்லையும், ஈவன் இன் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கூல், எஜுகேஷன், ஹெல்த் செக்டார், எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கு வந்து அந்த டீக்ரிமினலைஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா இதுக்கு முன்னாடி வர அவங்க வந்து கிரிமினல்ஸாக பார்த்தது, இப்போ வந்து அவங்க வந்து கிரிமினல்ஸ் கிடையாது அப்படின்னு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தான் அவங்களுக்கு வந்து தேவையான ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குரிய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், ரைட் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஈக்குவாலிட்டி, அட்டானமி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜோசப் ஷைன் கேஸ், இதில் வந்து அடல்ட்ரியை வந்து டிக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சபரிமலா கேஸை பொறுத்த ரைட் ஆஃப் விமன் டு என்டர் ரிலீஜியஸ் ஷ்ரைன்ஸ், அதுவும் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஈக்குவாலிட்டி நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த LGBT கம்யூனிட்டி பொறுத்தவரை நிறைய வந்து அவங்க டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூஷன், அப்யூஸ், ஹராஸ்மெண்ட் இன் பப்ளிக் ஃபோரம்ஸ், எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இதுக்குரிய நம்மக்கிட்ட எந்த ஒரு லாவும் இருக்கா அப்படின்னா அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் தான் இருக்குது. இருக்கிற சட்டம் வந்து ஒன்று வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஆனால் அது வந்து பப்ளிக் செக்டாரில் அந்த டிசபிலிட்டி இருக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தான் வந்து இந்த சட்டம் வந்து பார்க்குது. ஓகேவா? அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சரி பண்ண முடியும். பட் ப்ரைவேட் செக்டாரில் என்ன பிரச்சனையோ அதை அட்ரஸ் பண்ண முடியாது. அதே போல் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு ரெமெடிஸும் வந்து இந்த சட்டத்தில் இல்லை. ஓகேவா? சிவில் ரெமெடிஸ் வந்து கிடையாது. அதே போல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் இருக்குது. பட் இது வந்து ஒன்லி அட் ஒர்க் பிளேஸ் தானே சொல்லப்படுது. வேறு பொது இடங்களில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்குரிய சரியான நிவாரணமும் கிடையாது. அதே போல் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் பில் இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக வந்து கூட அது இருந்துச்சு நியூஸில். ஸோ இந்த பில்லுலையும் நிறையா வந்து லூப் ஹோல்ஸ் வந்து இருக்குது. அதுவும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் இன்டர்செக்ட் பர்சன்ஸ் ரைட்ஸ் மட்டும்தான் பேசுகிறாங்க. அதில் அவங்களுக்குரிய அந்த நிறைய ரைட்ஸும் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னென்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு லெஜிஸ்லேஷன் வேணும். தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன் வேணும். எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்குரிய ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும். பேசிஸ் ஆஃப் செக்ஷுவல் ஓரியன்டேஷன், எல்லா ரிலீஜன், கேஸ்ட், எந்த விதத்துலேயுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் நம்ம சட்டத்தில் இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனை மென்ஷன் பண்ணல. இதுவும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் வந்து தேவை. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கான சொல்யூஷன்ஸ், சிவில் ரெமடிஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்லைனாக இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் புட்டசுவாமி கேஸ். ஸோ இதில் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி பற்றி இதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி கேனாட் பி செப்பரேட்டட். இது வந்து ஒரு பேசிக் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த செக்ஷுவல் மைனாரிட்டிஸ்க்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இந்த டீக்ரிமினலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிலீஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஃபேக்டரிங் இன் சேஃப்டி. இது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை பற்றி பேசுது. ஸோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் இருந்திருக்கு. டெத் ஆஃப் 4 person இங்கே கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் இன்னும் ONGCயில் வந்து இறந்து போயிருக்காங்க இன் நெவி மும்பை. அதே போல் வந்து ஃபயர் ஃபேக்ட்ரி இன் பஞ்சாப், அங்கேயும் வந்து இறந்து போயிருக்காங்க. இது போல் வந்து நிறைய வந்து ஃபெட்டாலிட்டிஸ் அண்ட் இன்ஜுரிஸ் நடக்குது. ஆனால் கவர்மெண்ட் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது கம்மி தான். பிகாஸ் லோ ப்ரையாரிட்டியை தான் பார்க்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை சீப் லேபர்ஸ் நிறைய இருக்கிறதுனால
லேபரோடைய அந்த வெல்ஃபேர் அந்த இஷ்யூஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டிஸ் நடக்கும்போது அவங்களுக்கு தேவையான நிவாரணம் மறுவாழ்வுக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ அது வந்து கொடுக்கலன்னு தான் பேசுகிறாங்க, ரெடக்ஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோடு என்னன்னு கேட்டோம்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோடு இருக்குது 2019. ஸோ இந்த சேஃப்டியை பற்றி பேசக்கூடிய இந்த ஒரு லா இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கக்கூடிய 13 எக்ஸிஸ்டிங் லாஸ் related to various industries, mines, factories, building and construction, transport workers, இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு கோடாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் தேவையான தனிப்பட்ட செக்டார் ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ் அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனியாக இருக்கும். இதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணலை. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் இந்த கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேபர்ஸ் வெல்ஃபேரில் கூட நம்ம இந்த பாயிண்ட் எழுதணும். ஸோ இது வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டியை பற்றி பேச மாட்டேங்குது. அதே போல் சில விஷயங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி கமிட்டிஸ் அமைக்கணும், சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அமைக்கணும் அப்படிங்கிறதுலாம் 500 ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்டேட் வந்து வேணும்னா அமைச்சிக்கலாம், டிஸ்கிரிஷனரி பவர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அமைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஸோ சேஃப் என்விரான்மெண்ட், சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரைட்டு, ஓகேவா? ஸோ தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு மென்டல் ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் ஒரு ஃப்ரீ மைண்டோட அவங்க ஒர்க் பண்ண முடியும். ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் நிறைய கன்வென்ஷன் வச்சுருக்காங்க இதுக்கு ரிலேட்டடாக. பட் இந்தியா வந்து ப்ராப்பராக வந்து அதை ராட்டிஃபை பண்ணலை. ஒர்க்கர்ஸ் சேஃப்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கன்வென்ஷன் 1981. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம இதை ராட்டிஃபை பண்ணணும். அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த லூப் ஹோல்ஸ் அதை வந்து ரிஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க்கர்ஸோடைய அந்த ஒரு ஆக்குபேஷனல் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். ஹார்ட் ஃபோர்ட் க்ளோரி டீட்டெயிலாக தேவையில்லை. சிங்கிள் லைன் நடால் வந்து வின் பண்ணியிருக்கிறார், ஓகேவா? ஸோ 19th கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கார். அவர் வந்து 4th US ஓப்பன் டைட்டில் அதுவும் எடுத்திருக்கார். அதுதான் இந்த ஆர்டிக்கல். த ட்ரம் பீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டோபியா, இது இந்தியன் மீடியா வந்து காஷ்மீர் இஷ்யூவில் எந்த அளவுக்கு வந்து அவங்க செயல்பட்டிருக்காங்க அதுதான் பேசியிருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையில்லை. பட் ஓவரால் வியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் மீடியாவால் அந்தளவுக்கு வந்து இந்த காஷ்மீர் இஷ்யூவில் நியூஸும் சேகரிக்க முடியல, வெளியிட முடியல. ஃபாரின் மீடியாலேருந்து தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. ஸோ இந்தியன் ஜேர்னலிசம் அதோடைய முக்கிய அந்த கடமை இருக்குல்ல, 4th பில்லர்னு சொல்லுவோம் டெமோக்ரஸி, அது வந்து கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிறது இல்லைன்னு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த லார்ஜர் பிக்சர் அபவுட் இன்க்ளூசிவ் ப்ரோக்ராமிங். ஸோ இது வந்து சேம் லாங்குவேஜ் சப்டைட்டிலிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இதோட கீவேர்ட், SLS அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்காங்க. இம்ப்ரூவிங் போத் மீடியா ஆக்சஸ் அண்ட் தி ரீடிங் லிட்ரஸி. ஸோ என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா டிவி சேனல்ஸ் அவங்க ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளில் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து சப்டைட்டில் கேப்ஷன் வந்து போடணும். கேப்ஷனிங் ஃபார் டிவி ப்ரோக்ராமிங் யாருக்காக அப்படின்னா, டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், நிறைய பேரால் கேட்க முடியாது இல்லையா, அவங்களுக்காக வந்து கேப்ஷன் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சேம் லாங்குவேஜ் சப்டைட்டிலிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு டெவலப்மெண்ட். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம வந்து டிசேபிள்டு பீப்புளோடைய அந்த வெல்ஃபேருக்காக வந்து பார்க்கலாம். அதே போல் குளோபல் சவுத்தில் வந்து இந்தியா அண்ட் பிரேசில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு, வேறு நாடுகள் எதுவும் இந்த ஸ்டெப் எடுக்கலை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குவாலிட்டி எஜுகேஷன், SDG கோல் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும், ஏசர் ரிப்போர்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஏசர் ரிப்போர்ட் படி சில்ட்ரனுக்கு வந்து அந்த ரீடிங் கேப்பபிலிட்டி அந்தளவுக்கு கிடையாது. ஸ்டாண்டர்ட் 5 சில்ட்ரன் வந்து ரூரல் சில்ட்ரன் கேனாட் ஏபிள் டு ரீட் ஸ்டாண்டர்ட் 2 லெவல் டெக்ஸ்ட். ஸோ இது போல் நமக்கு வந்து ரீடிங் அந்த எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கேப்ஷனிங் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த ரீடிங் எபிலிட்டி வரும்னு சொல்லி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஒர்க் சொல்லுது. ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரொலாங்டாக அந்த கேப்ஷன் படிக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடிங் எபிலிட்டி வந்து அதிகமாகும். ரைஸ் அண்ட் வியூவர்ஷிப், மீடியாவுக்கும் அது நல்லதான், வியூவர்ஷிப் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இப்போ இங்கிலீஷில் தான் வந்து இந்த சப்டைட்டிலிங் வரும். இன்னும் ஃபியூச்சரில் வந்து அவங்க ஓன் லாங்குவேஜ்லேயே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ விஷுவல் கண்டென்ட் இன் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ், ஏன்னா அந்த ஓன் லாங்குவேஜில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரைட். ஸோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது